ஸ்டடீஸ் இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல மேனேஜ்மெண்ட்ஸ் கோட்டால பிடிஎஸ் காலேஜஸோ இல்ல எம்பிபிஎஸ் காலேஜஸோ சீட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சா எந்த ரேங்கிங்குள்ள இருந்தா கண்டிப்பா சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாருங்க, நம்ம ஒரு தம்ப்நெயில் கொடுத்திருந்தோம். ஆல்ரெடி நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு தம்ப்நெயில் கொடுத்திருந்தோம். அது என்னன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கிற சீட்ஸ் ஆகட்டும் சரி, கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல இருக்கிற சீட்ஸ் ஆகட்டும் சரி, எந்த ரேங்கிங்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லி நம்ம நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்க. ஒரு சிலர் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து ஜெனரல் ரேங்கிங் அலோகேஷன்ஸ் பண்ற மாதிரி நம்ம அங்க ஒரு ரேங்கிங் கொடுத்திருந்தோம். ஸோ அந்த பர்டிகுலர் ரேங்கிங்குள்ள இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல கவர்மெண்ட் காலேஜஸோ இல்லைன்னா கவர்மெண்ட் கோட்டால செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸோ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம அந்த வீடியோ கொடுத்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல மேனேஜ்மெண்ட் கோட்டால பர்டிகுலரா எம்பிபிஎஸ் சீட்ஸோ இல்லைனா பிடிஎஸ் சீட்ஸோ எடுக்கணும்னா எந்த ரேங்கிங் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு பர்டிகுலரா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட குவரீஸை நீங்க கேளுங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, ஃபோன் பண்ணாதீங்க. கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு கவர்மெண்ட் கோட்டால எனக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் கிடைக்கல, இல்ல கவர்மெண்ட் காலேஜஸும் கிடைக்கல. என்ன காரணம்னு கேட்டா, கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கனால எனக்கு சீட்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாலயாவது எனக்கு சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற நிறைய பேர் ஆசிலேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இந்த பர்டிகுலர் ரேங்கிங் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்ஸ் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்ஸ்ல எந்த ரவுண்ட் 1க்கு எந்த ரேங்கிங்குள்ள இருந்தா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி ரவுண்ட் 2ல எந்த ரேங்கிங்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்கோம். பட் வந்து நம்ம நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல கவர்மெண்ட் காலேஜஸ் ஆகட்டும் சரி, கவர்மெண்ட் கோட்டால செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ஆகட்டும் சரி, அங்க வந்து பர்டிகுலரா எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1க்கும் ரவுண்ட் 2க்கும் எம்பிபிஎஸ் காலேஜ்ல எந்த ரேங்கிங்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி பிடிஎஸ் காலேஜஸ்க்கு எந்த ரேங்கிங்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறது கொடுத்திருந்தோம். இதுல வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல, மேம் எதுக்கு வந்து நீங்க வந்து ஜெனரல் ரேங்கிங் வச்சு நீங்க கொடுத்திருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்கிங் தான் ப்ரொஜெக்ஷன் ஆகும், எதனால நீங்க ஜெனரல் ரேங்கிங் வச்சு கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட ரவுண்ட் 1 முடியும் பொழுது உங்களுக்கு வந்து ஜெனரல் ரேங்கிங் வச்சு தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, ப்ரூஃப் இல்லாம எதையுமே நம்ம சொல்ல மாட்டோம். லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, உங்களோட ரவுண்ட் 1 ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஜெனரல் ரேங்கிங் வச்சு தான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ரமேஷ் ஆகட்டும் சரி, மணி ஆகட்டும் சரி, அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ்க்கு சீட்ஸ் அலாட் ஆயிருக்கு அப்படின்னா, ரமேஷ்க்கு ஜெனரல் ரேங்கிங் வச்சு இந்த காலேஜ்ல சீட்ஸ் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். ஆனா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்கிங் தான் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்லயுமே ரவுண்ட் 1 முடிந்த பிறகு அவங்க வந்து பர்டிகுலரா எந்த கம்யூனிட்டி ரேங்கிங்ல அவங்களுக்கு என்ன சீட்ஸ் கிடைச்சது அப்படிங்கறது தான் அவங்க வந்து லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அதன்படி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால கம்யூனிட்டி ரேங்கிங் தான் உங்களுக்கு எனேபிள் ஆகுது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கிங். சரிங்களா? ஸோ நம்ம திருப்பியும் சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ கொடுத்துரும். அந்த வீடியோல ஜெனரல் ரேங்கிங் வச்சு அவங்க அலாட் பண்ணியிருந்தாங்க. அதனால ஜெனரல் ரேங்கிங் நம்ம கொடுத்திருந்தோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கிங் வச்சு தான் அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கிங்ல நம்ம இங்கே ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இது எல்லாமே கம்யூனிட்டி ரேங்கிங். ஓசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஜெனரல் ரேங்கிங் மட்டும்தான், அவங்க ஒரே ஒரு ரேங்கிங் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால அது ஜெனரல் ரேங்கிங்ல முடிஞ்சிடும். பட் பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரிக்கெல்லாம் கம்யூனிட்டி ரேங்கிங். இந்த கம்யூனிட்டி ரேங்கிங்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்ஸ் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி ரேங்கிங்குள்ள இருக்கீங்கன்னா ரவுண்ட் 2லயாவது உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம இதில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? பர்டிகுலரா இந்த ரேங்கிங்குள்ள இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பிடிஎஸ் காலேஜ். இந்த பிடிஎஸ் காலேஜ்லயே உங்களுக்கு எந்த ரேங்கிங்குள்ள இருந்தா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். இதுவுமே உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கிங் தான், ஜெனரல் ரேங்கிங் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்கிங்குள்ள இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிஎஸ் காலேஜ் உங்களுக்கு
மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இது மட்டும் உங்களுக்கு எப்பயுமே ஓசி கேட்டகரிக்கு ஜெனரல் ரேங்கிங் மட்டும் தான், வேற ரேங்கிங் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஜெனரல் ரேங்கிங் மட்டும் அங்க வந்து குடுத்துருக்கோம். மித்த எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கிங். ஸோ ஒரு தடவ திருப்பியும் சொல்றோம். இது வந்து கம்யூனிட்டி ரேங்கிங். இந்த கம்யூனிட்டி ரேங்கிங்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு எம்பிபிஎஸ் காலேஜஸோ இல்ல பிடிஎஸ் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ கரெக்ட்டா சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்க. தவறுதலா சாய்ஸ்ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த சீட்ஸும் நமக்கு போயிடும். சரிங்களா? அதனால ப்ராப்பரா சாய்ஸ்ஃபுல் பண்றதுல தான் இருக்குது. உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிறத ப்ராப்பரா சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.